பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா 2 தலைவலி மாத்திரை ஒன்னா போட்டு உட்காந்து தான் பார்க்க முடியும். ஆமாங்க, கனியை பொறுத்தவரை சகுனி வேலையை மட்டும்தான் இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா சூப்பரா திருடுறாங்க. கேப்டனா இருந்துகிட்டு என்னென்ன கேடுகட்ட வேலைகளை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு ஜால்ரா கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்களுக்காக வக்காலத்து வாங்கிக்கிட்டு இன்னைக்கு சபரியோட பாட்டில் அப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக துஷார், சபரி, கனி இவங்க எல்லாருமே சேர்ந்து ரிஜெக்டான பாட்டில் களவாண்டுட்டு போய் அதுல ஒரு கேம் பிளே பண்றாங்க பாருங்க. கனி கேவலமா இருக்கு. கனி உங்களை பொறுத்தவரை குக்வித் கோமல்ல சூப்பரா கலந்துக்கிட்டு கலக்குனீங்க. அதுல பல பேர் உங்களோட ரியல் ஃபேஸ் தெரியாம பரவாயில்லப்பா, கனி ரொம்ப நல்லவங்க, அன்பானவங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுறாங்க, கோமாளிகள் கூட ரொம்பவே அன்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தெரியுது உங்களோட எச்ச புத்தி என்னன்னு. ஆமா தானங்க, கிடைச்ச பதவியை அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்களுக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த சகுனி கூட்டமும் ஒன்னா சேர்ந்து பார்வதியை மட்டும்தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல திவாகர் அப்படிங்கிற தர்பூசணி வேற, அவன் ஒண்ணுக்கு ஆக மாட்டான், சோத்து மாடேன். எப்ப பாரு பொண்ணுங்க கிட்ட வளைஞ்சுக்கிட்டு அங்க பிடிச்சிக்கிட்டு இங்க பிடிச்சிட்டு கையை தடவிக்கிட்டு ரீல்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம உயிரை அறுத்துக்கிட்டு உண்மையாவேங்க இந்த சீசனை பொறுத்தவரை செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இதுல இன்னொருத்தன் வேற இருக்கான், கனியோட செல்லப்புல ஒருத்தன் இருக்கான், எஃப்ஜே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவன் பண்ணாத பொறுக்கித்தனம் இல்ல, காஜி பிடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. இவனுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பொண்ணை டார்கெட் பண்றதை பார்க்கும்போது நமக்கு பாரு என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லப்பா, அந்த போல தனியா கடந்து கஷ்டப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்தவரை சபரி எவ்வளவு பெரிய எச்ச, அதே மாதிரி கனியை பொறுத்தவரை எவ்வளவு கேவலமா கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பாக்குற மக்களுக்கு தெரியுது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கனியோட கேவலமான கேம் பிளேயை பத்தியும் சபரியோட இவ்வளவு நாள் தவம் கலைஞ்சிருச்சு. ஆமாங்க, இவ்வளவு நாள் ரொம்பவே அமைதியானவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு தான் இன்னைக்கு ஆடுறான் பாருங்க ஆட்டம். இதுதான் உண்மையான சபரி. மற்றபடி எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமா அமைதியா பேசுறாம்ல, அது சபரி கிடையாது. இதுதான் உண்மையான சபரி. அவனோட முகத்தறியும் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த 2 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.